ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டிருக்கின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு எலுமிச்செடி வைக்கும் போது சொல்லுவாங்க, ஏப்பா வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது, இதையாப்பா கொண்டு வந்து இங்கே வைக்கிற, இது ஆவாதுப்பா அப்படிங்குவாங்க. ஏன் வச்சா என்னான்னு நாம் கேட்போம். அது குடி எழுப்பிவிட்ருவோம் அப்படிங்குவாங்க. அது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் உண்மை இல்லை. அது எப்படி அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. அதாவது அந்த செடி வச்சு வளர்ந்து கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க இடம் மாறிடுவாங்க. அப்போ வந்து எலும்பு செடி வச்சதுனால தான் கிளம்பி போயிட்டாங்க, இடம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. எப்படின்னா அவங்க ஜாதகத்தில் 4 கூடையவன் வந்துட்டு ஏதோ தசை நடத்துவார், ஒரு 6 8 12 ஏதோ ஒரு வகையில் கெட்டிருந்து தசை நடத்துவார், இல்லை நல்ல விதமாக தசை நடத்துவார். அவர் நல்ல விதமாக தசை நடத்துனா ஒரு நிலம் வாங்கி நல்ல பெரிய வீடாக கட்டி போயிடுவார். கொஞ்சம் சரியில்லாத தசையாக இருந்ததுன்னா ஏதோ வாடகை வீட்டுக்கு போவார், நேரம் சரியில்லை அப்படின்ட்டு இந்த மாதிரியான பாயிண்ட் வந்துடும். எலுமிச்சம் செடி வைக்கிறதுனால வர்றது கிடையாது. இருக்கிறதுலையே வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே வந்துட்டு அதாவது கனிகளை, அதாவது பல வகையில் ராஜான்னு எடுத்துக்கிட்டால் எலுமிச்சம்பழம் தான் ராஜா. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பழமானது எலுமிச்சம்பழம். அப்படியாப்பட்ட பழத்தை வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வச்சு வளர்க்குறது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜாவோ அது மாதிரி பழங்களில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு எலுமிச்சம்பழம் வீட்டு எடுக்கிறது, எலுமிச்சம்பழம் வீட்டுக்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். சில மரங்கள் சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு. ஆலமரம், அரச மரம், எருக்குச்செடி, எட்டி மரம், வில்வ மரம், முருங்கை மரம், அகத்தி செடி, வில்வ மரம், இதெல்லாம் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடாது. கோயில் மரமாக இருந்தால் அந்த நெல் வந்து வீட்டு மேலே படக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு வேணால் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். இதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோயில் கோபுரங்களில் சிலர் வீடுங்கள்லாம் கோயிலுக்கிட்டே இருக்கும். அந்த கோபுர நிழல் வந்துட்டு நம்ம வீட்டு மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.